அஸ்ஸலாமு அலைக்கும் நேயர்களே, நான் இன்றைக்கி வந்து பீக்கங்காய் தோலில் வந்து சட்னி செய்ய போகிறேன். பாருங்கள், இது நல்லா நான் வந்து வெட்டி நல்லா அலசி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான உளுந்து, தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம், வீடியோ வாங்க. 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருங்க. இல்லை எண்ணெய் காய்ட்டும், அது உளுந்து போட்டுடலாம். உளுந்து நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துடலாம். இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் போட்டுடலாம், காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துடலாம். புளியை கூட இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இதை நல்லா வறுத்துடலாம். பாருங்கள், பீக்கங்காய் தோல் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கொஞ்சம் வறுத்துடலாம். இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுடலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் எல்லாமே. இப்போ வந்து நம்ம நல்லா ஆற வச்சு நைஸாக அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிச்சு. இப்போ வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் நைஸாக. பாருங்கள் நீங்களே, சுவையான பீக்கங்காய் தோலில் செஞ்ச சட்னி. இது ஒரு தாளிப்பு போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. இது வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் பாருங்கள், சூப்பரான பீக்கங்காய் தோல் சட்னி. இது நீங்கள் சாம்பார் வச்சு கூட நீங்கள் வந்து தொட்டு சாப்பிடலாம். இல்லை இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.